இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த வெள்ளிமேடுபேட்டையில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது இளைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் கடலூரைச் சேர்ந்த ஏழுமலை என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கலிஃப்துல்லா. என்ன நடந்தது? எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் தொப்புக்கோடை பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை மற்றும் கடலூர் பகுதியைச் சேர்ந்த அன்பரசன் உள்ளிட்ட 4 பேர் திண்டிவனம் அடுத்த வெள்ளிமேடுபேட்டை பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்றில் அறை எடுத்து தங்கி அங்கு சிப்காட் மற்றும் பைப்லைன் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு அந்த கட்டிடத்தின் மொட்டை மாடியில் நண்பர் ஒருவரின் பிறந்தநாளை முன்னிட்டு 4 பேரும் கேக் வெட்டி கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது. அப்போது அன்பரசனுக்கும் ஏழுமலைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மது போதையில் இருந்த அவர்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்டு பின்பு கை கலப்பாக மாறிய நிலையில் அன்பரசன் என்பவர் ஏழுமலையை இரும்பு கம்பியால் அடித்து படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து இன்று காலை தகவலறியும் சம்பவத்திற்கு வந்த வெள்ளிமேடுபேட்டை போலீசார் மற்றும் திண்டிவனம் டிஎஸ்பி பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு தப்பி ஓடிய கொலை குற்றவாளிகளை வலைவீச்சு தேடி வருகின்றனர். மேலும் திண்டிவனம் அருகே பிறந்தநாள் கொண்டாட்டின் போது ஏற்பட்ட பிரச்சனையில் ஒருவர் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அன்பரசன் தற்போது கடலூரில் உள்ள காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.